அடுத்த ஜென்மம்னு இந்த உலகத்தில் பிறந்தா இன்னும் கடவுள் நல்லா வசதியாக படிச்சிரு, இல்லை ஒரு பணக்கார வீட்டில் எங்களை பிறக்க வை, இல்லை மனுஷ ஜென்மமே வேணாம் நின்றுரு. ஏன் சொல்ல போனேன்னா 3 நாளாக பார்த்தேன்னா சரியான வயிறு வலி, ஆனாலும் ரெஸ்ட் எடுக்க முடியல கொஞ்ச நேரம். ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் வயிற்றுக்கு பூவா யார் போடுவா? யாரும் போட மாட்டாங்க. இந்த 5 விரல் கஷ்டப்பட்டால் தான் இந்த 5 விரலும் வாய் உள்ள போகும், இல்லைன்னா சும்மா தான் இருக்கும். இதுவும் ஒன்று கேட்பீங்க, ஏன் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்க்குறது இல்லையா? என் வீட்டுக்கார் என்னை நல்லா அருமையாக பார்த்துக்கிறாரு, சரிங்களா? ஆனாலும் ஒரு குடும்பத்துக்கு நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு. நான் 2 பேர் ஒழிச்சாதான் 2 கையும் தட்ட முடியும். வெறும் கையாக தட்டலாம், ஆனால் எதுவுமே இல்லாமல் தட்ட முடியுமா? ஸோ அதனால் டப்புன்னு தாபாமல் மப்பு வரும். இது இல்லைன்னா எதுவுமே வராது. அதனால் பணம் 10 செய்யும், என்கிட்ட வந்தால் 11 செய்யும், உங்களாண்ட போனால் 12 செய்யும்ன்ற மாரி இந்த காலத்தில் பணம் தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்கிறேன்னா, சொன்ன பார்த்தீங்களா 3 நாள் வயிறு வலி, ரெஸ்ட்டு எடுக்க முடியல. இப்போ போய் கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வந்தேன், தூக்கமாக ஆனாலும் வீட்டில் போய் தூங்கினா நிம்மதி இருக்காது. ஸோ அவர் தனியாக உக்காந்துன்னு இருப்பார், என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ. ஏன்னா ஃபுல்லாகவே என் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிறாரு. நான் கொஞ்சம் நேரம் உட்காருவேன் அவர் கூட, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். இருந்தாலுமே எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார். ஒரு எமர்ஜென்சி பாத்ரூம்னா கூட அடிக்கின்னு உட்காந்துருக்க முடியுமா? அதனால் நான் கூட உட்காருவேன். என்னாலும் உட்கார முடியல, கஷ்டமாக இருக்குது. அவர் போய் தூங்கிட்டு தான் சொல்லுவார். என்னால் அந்தமாரி தூங்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். எதனால இவ்வளோத்தையும் அந்த கஷ்டத்தை நினச்சி தானே. அந்த கஷ்டம் இல்லைன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம்ல. அதெல்லாம் கடவுளாண்ட சொல்கிறேன், அடுத்த ஜென்மம்னு பிறந்தா மனுஷ பிரிவியாக பிறந்தா நல்லா வசதியாக இருக்கணும். இல்லை மனுஷ ஜென்மமே வேண்டாம், ஒரு பறவையோ ஏதோ பறந்துட்டு போயிட்டா கூட அங்கங்கே பறந்து கொக்கி துண்டுட்டு போயிடலாம். அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பை பாய்.